ப்ரொவிஷனில் ஃபஸ்ட்டு கேட்டகரி, செகண்ட் கேட்டகரி, தேர்ட் கேட்டகரி இதுக்கான சார்ட்ஸ் எல்லாம் போன வீடியோவில் தெளிவாக பார்த்துட்டோம். ஃபஸ்ட்டு கேட்டகரி கார் எம்ப்ளாயி, இது எக்ஸ்பென்சஸ் மேட் பை த எம்ப்ளாயர். செகண்ட் கேட்டகரி கார் ஓன்டு பை த எம்ப்ளாயர், எக்ஸ்பென்சஸ் மேட் பை த எம்ப்ளாயி. காரும் அவனுது, செலவும் அவனுது. ப்ரைவேட் யூஸ், ஆஃபீஸ் யூஸ், போத் த யூஸ். இது எல்லா சார்ட்டுக்கும் அழகாக தெளிவாக பார்த்தாச்சு. லாக் புக் மெயின்டைன் பண்ணியிருந்தாலும் மெயின்டைன் பண்ணாமல் இருந்தாலும் அது ஃபஸ்ட்டு கேட்டகரி தான் வரும். செகண்டும் தேர்டும் வந்து ஃபிக்ஸடாக டாக்ஸபிள் வேல்யூ வந்து 600, 900 குட்டி கார், பெரிய கார். இங்கே டிரைவரோடு இருந்துச்சுன்னு சொன்னால் 1800 ப்ளஸ் $900, 2500 தேர்ட் கேட்டகரி. இதெல்லாம் 29 சம். 29 சம் தனியாக ஒரு வீடியோவே பார்த்துருக்கோம். ரைட்டா, இப்போ அடுத்தது அது 28. இது வந்து இப்போ அடுத்தது கொஷின். ஜி இன்னும் பெண்டிங் இருக்கா அதில். 760 owned by the employer, all expenses are incurred by the employer. எக்ஸ்பென்சஸும் எம்ப்ளாயர்து, காரும் ஓன்து. The employer maintains log book of the car. An employee uses the car only for the official purposes. Fully exempted. முடிஞ்சிச்சு வேலை. 28 சம். இப்போ எக்ஸுக்கு 2 கார் கொடுத்துருக்காங்க. டு பி யூஸ்டு ஃபார் த அஃபிஷியல் பர்பஸ் அண்ட் பர்சனல் ஒர்க் அண்ட் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன். போத் த யூஸ் பண்ணுறாங்க. போத் த யூஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. எக்ஸ் இஸ் ப்ரொவைடட் வித் 2 கார்ஸ். 2 கார் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே கம்பெனியோட காரு. எக்ஸ்பென்சஸ் யார் மெட் பண்ணுறாங்க அப்படின்னு ஐடியா கொடுத்துருக்காங்களா? அப்படி கொடுக்காததால் அதுவே கம்பெனியை பார்த்துக்குதுன்னு அர்த்தம். அப்போது தேர்ட் கேட்டகரி கொடுக்காதா இல்லையா? கொடுத்துருக்காங்களா என்ன? 2 cars to be used for official purposes and personal work and official work. The following information as well. Company's record. அப்போ கம்பெனி ரெக்கார்டில் இருக்குன்னா கம்பெனி தான் சொல்ல போகிறீங்க. தேர்ட் கேட்டகரி எக்ஸ்பென்சஸ் மெட் பை த எம்ப்ளாயர், கார் இஸ் ஓன்டு பை த எம்ப்ளாயர். பட் இங்கே என்ன ஒரு ட்விஸ்ட்னா, ஒரு காருக்கு பதிலாக தலைவர் சூப்பராக வேலை செய்கிறாரு, என்ன பண்ணிட்டாங்க, 2 காரை தூக்கி அவங்ககிட்ட கொடுத்துட்டாங்க. தேர்ட் கேட்டகரி. ஓகே, கார் ஓன்டு பை த எம்ப்ளாயர், எக்ஸ்பென்சஸ் மேட் பை த எம்ப்ளாயர், போத் த யூஸ். இப்போ இந்த மாதிரி மெத்தடில் ஓகே, பெரிய காருக்கு 2400 ப்ளஸ் $900, குட்டி காருக்கு 1800 ப்ளஸ் $900 மல்டிப்ளை பை 12 போட்டு 39,600, 32,400 போட்டால் இட் இஸ் அ ராங் வே. யூ ஷுட் நாட் டூ லைக் திஸ். இப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா கன்செஷனல் வே ஆஃப் டூயிங் த கார் ப்ரொவிஷன் ஒன்லி அப்ளைட் ஃபார் ஒன்லி 1 கார். ஒரு காருக்கு தான் அந்த ப்ரொவிஷன். மீதி காருக்கு ஃபுல்லி டாக்ஸபிள். எய்தர் யூ யூஸ் இட் ஃபார் அ பிக் கார் ஆர் அ ஸ்மால் கார். பிக் காருக்கு எவனா யூஸ் பண்ணுவானா? முட்டா பையன் தான் யூஸ் பண்ணுவான். குட்டி காருக்கு தான் யூஸ் பண்ணுவோம். ஆப்ஷன் 1. சப்போஸ் 18 HP பெரிய கார் என்ன வருங்க, இந்த இன்ஃபர்மேஷனை பாருங்களேன். 18 HP கார் ஒன்று இருக்கா, 10 HP கார். 18 HP கார்னா அபவ் 16, 10 HP கார்னா பிலோ 16. இது அபவ் 16க்கு போத் யூஸுக்கு 2500 ப்ளஸ் $900, இது 1800 ப்ளஸ் $900. சரியா? இப்போது கால்குலேட் பண்ணலாமா? டாக்ஸபிள் 2500 ப்ளஸ் $900 39,600. இது பெரிய காருக்கு. குட்டி காருக்கு ப்ரைவேட் யூஸ்னு வச்சா ஃபுல்லி டாக்ஸபிள். அப்போ ஃபுல்லி டாக்ஸபிள்னா அது 4 லட்ச ரூபாயில் ஒரு 10%, ஒரு 40,000, 36,000, ஒரு 1,20,000, மொத்தம் ஆக மொத்தம் எவ்வளோ வருது? 1,90,96,000 வருது. அப்போ 39,600, 1,96,000, 2,35,600 ரூபா. இதுதான் ரைட் சாய்ஸ். எப்போ குட்டிக்காரை போத் யூஸ்க்கு வச்சுக்கணும், பெரிய காரை போத் யூஸ் வச்சுக்கணும், குட்டிக்காரை ப்ரைவேட் யூஸ்க்கு வச்சுக்கணும். 2,35,600 ரூபாய்க்கு மட்டும் நீ டேக்ஸ் கட்டினா போதும். இது டேக்ஸ் டியூ கிடையாது, இது டாக்ஸபிள் வேல்யூ. இது ஸ்லாப் ரேட்டில் வந்து அதுக்கு என்ன வருதோ அதுக்கு நீ பே பண்ணணும். ஆப்ஷன் 2. ஒருவேளை முட்டாத்தனமாக குட்டிக்காரை என்ன பண்ணுற, போத் யூஸ்க்கு வச்சுக்கல. அப்போ 2,400 பதில் எவ்வளோ? 1,800. சார் இதில் எங்கே சார் இருக்குது? சார்ட்டில் இருக்குது, போய் படிச்சுக்கோ. 1,800 ப்ளஸ் $900 12 32,400. இது ஃபுல்லி 18 HP கார் வந்து ப்ரைவேட் யூஸ். இதில் வந்து 10% ஆஃப் த காஸ்ட் 24 லட்ச ரூபா கார் எங்கே சார் இருக்குது? இதோ இருக்குது பாருங்கள், கொஷினில் அவன் கொடுத்துருக்கான். 24 லட்ச ரூபா காரில் 10% 2,40,000. 2,40,000. ரன்னிங் எக்ஸ்பென்சஸ் ஒரு 1,30,000. இதில் எங்கே சார் இருக்குது? கொஷின்லேயே கொடுத்துருக்கான். டிரைவர் சேலரி கொஷின்லேயே கொடுத்துருக்கான். ஆக மொத்தம் 6,10,000. பழசு அந்த போத் யூஸில் டேக்ஸ் வேல்யூ 32,400. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 2,42,400 ரூபா வந்து 2 காருக்கும் டேக்ஸ் வேல்யூ. அப்போ 6,42,400 ரூபாய்க்கு நீ டேக்ஸ் கட்ட போறியா, இல்லை 2,35,600 ரூபாய்க்கு நீ டேக்ஸ் கட்ட போறியா? நீ கூமுட்டம் ஆடிட்டராக இருந்தால் என்ன பண்ணுவேன்? குட்டிக்காரை போத்த பர்பஸுக்கு வச்சுக்கிட்டு பெரிய காரை ப்ரைவேட் யூஸுக்கு பண்ணுவேன். இதுவே நீ நல்ல சாமர்த்தியமான ஸ்மார்ட்டான ஆடிட்டராக இருந்தால் பெரிய காரை போத்த பர்பஸ்க்கு யூஸ் பண்ண பாருங்கள். 18 HP காரை பெரிய பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுங்கள், குட்டி காரை ப்ரைவேட் யூஸ்க்கு பண்ணுங்கள். ஏன்னா கம்பெனி 2 கார் கொடுத்துட்டான், அந்த வழியில் வேணாம் நான் சொல்ல முடியும். இப்படி தான் நீங்கள் கணக்கு காமிக்கிறோம். அப்போ 6,42,000 இஸ் ராங் சாய்ஸ். ஸோ இஃப் யூ மேக் அ ராங் சாய்ஸ் யூ வில் பே. என்ன பண்ணுவோம், இந்த ஸ்லாப் ரேட்டில் எக்ஸ்ட்ராவாக இந்த 6,42,000க்கு 1,20,000 எக்ஸ்ட்ராவாக நீங்கள் கார் பே 1,20,20,000 நீங்கள் டேக்ஸ் பே பண்ண வேண்டியது வரும். எப்படி சார் ஸ்லாப் ரேட் கணக்கு பண்ணி பார்த்துக்கங்க.
ஸோ ஆல்வேஸ் யூஸ் அ ஸ்மால் கார் ஃபார் ப்ரைவேட் யூஸ். பிக் கார் ஓகே, இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இது வரைக்கும் மேஜர் ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே கவர் பண்ணியாச்சு. கார் ப்ரொவிஷன் ஓவர். அடுத்த லீவ் ட்ராவல் கன்செஷன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.